ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜெல்லி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது 1/2 ஸ்பூன் அளவு. ஸோ அதில் நான் 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இந்த ஜெல்லி கேக் பண்ணுறதுக்கு கிவி ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இதை வச்சு தான் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம சைனா கிராஸ் சேர்க்க போகிறோம். சைனா கிராஸை நார்மலாக சேர்க்காம தண்ணியில் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஜெலட்டின் பவுடரை விட இந்த சைனா கிராஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வாஷபிள் தான். ஸோ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த புட்டிங் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதில் நீங்கள் சைனா கிராஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தா போதும், ஈஸியாக நம்ம எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் 3/4 வாசி மட்டும் நம்ம ஃப்ரூட்ஸ் கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நார்மலாக வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணல. வாட்டர் மெலானும், கிரேப்ஸும், அப்புறம் மேங்கோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போது அந்த சைனா கிராஸ் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா 3/4 வாசி சைனா கிராஸை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது இருக்கட்டும். ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் கேக்கை இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். ஸோ மீதி இருக்கிற இந்த ஜெல்லியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் அந்த பால் வந்து அந்த ஜெல்லியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது ஃபில்ட்ரு பண்ணுவாங்க சில பேர், ஆனால் ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பெரிய துண்டாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ நம்மளோட ஃப்ரூட் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மில்கை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்த சைனா கிராஸையும் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 ஹவர்ஸில் இது சூப்பராக செட் ஆகிடும். ஸோ ஜெல்லி பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ கடையில் வாங்குகிற ஜெல்லியில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடையில் கண்டிப்பாக ஜெல்லி வாங்கவே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், நம்மளோட கிளாஸ் ஜெல்லி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பால் கூட உங்களுக்கு தேவைன்னா வெண்ணிலா எசன்ஸ் இல்லை கோகோ பவுடர் ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இந்த சிம்பிளான சூப்பரான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.